நான் திண்ணவேலிக்கு வந்திருக்கோம். இருக்கு ஆனா அங்க இருந்தா மாறாது. இன்னைக்கு டிடி என்ன ஒரு மாம்பழம் வாங்கியிருக்கிறார். விதம் விதமா வாழை குளியல் இருக்கு. ஒவ்வொன்றும் விதம் விதமா இருக்கு. இல்ல 100 ரூபா கிலோ. அம்மாச்சி உணவகத்துக்கு வந்துட்டோம். இது என்ன சுட சுட வாங்கி கொண்டு வந்திருக்கிறாரு அன்றைக்கு. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா திருநெல்வேலி மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு யாழ்ப்பாணம் மிகப்பெரிய மார்க்கெட் சொன்னா திருநெல்வேலி மார்க்கெட் தான். என்ன சொல்றது, நாங்க நடந்தது கஷ்டப்படும். அவ்வளவுக்கு ஊருப்பட்ட ஆக்கள் வந்து நிப்பினா மரக்கறி வாங்குறேன்னு சொன்னா உண்மையாவே சரியான பாடுபடணும். மூட்டாங்க இவங்க காவி கொடுத்துட்டு வேணும். அப்படி பாத்தீங்கன்னா சிறப்பான பரபரப்பாவே மார்க்கெட் இருக்கு. யாழ்ப்பாணத்தை தொடர்ந்து எப்பயுமே பரபரப்பா இருக்க மார்க்கெட்னா திருநெல்வேலி மார்க்கெட். திருநெல்வேலி மார்க்கெட்ல ஒரு சாமான் இல்லையா யாழ்ப்பாணத்திலே இல்லைன்னா அர்த்தமே. அப்படி பாத்தீங்கன்னா மிக ஃபேமஸான மார்க்கெட் திருநெல்வேலி மார்க்கெட். நீங்க பாத்தீங்கன்னா மரக்கறிகள் சரியான மலிவான விலைக்கு வாங்கலாம். நாங்க உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் நாங்க சந்திச்சுனாங்க. மரக்கறியோட விலை கேட்டு நாங்கள் நிறைய பேர் வெளிநாடுகள்ல வெளி மாவட்டங்கள் எல்லாம் இருப்பீங்க. அப்ப யாழ்ப்பாணத்தை என்ன விலை போகுது, என்னென்ன மரக்கறிகள் இங்க இருக்குது, எங்க இருந்து மரக்கறிகள் வருது உங்களுக்கு தெரியாம இருக்குதா? அப்ப நீங்க எல்லாமே அறிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக இந்த வீடியோ இன்றைய பார்த்து சுவாரஸ்யமான வீடியோ இருக்கும். நீங்க பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா நாங்கள் அம்மாச்சி உணவகம் இருக்கு, அதுக்கு வந்து நாங்களே அதுல ஒரு 5000 முக்கியமான என்னன்னா வந்து ஒரு ஆள் வந்து சந்தை பொறுப்பா இருக்கிறார். அவர் வந்து நாங்கள் சந்தை இப்போ மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் வந்து எங்களுக்கு நிறைய கிளாஸ் எடுத்தவர். ஆனால் நாங்கள் இது வீடியோவில் போடையில. ஆனால் அவர் வந்து அவர் தான் பெரிய தலைக்கட்டு மாதிரி சந்தைக்குள்ள. அப்போ அப்படிதான். அப்போ சந்தைக்குள்ள பெரிய பொட்டுகள் எல்லாம் வச்சு குறியெல்லாம் அடிச்சு பேர்ல விளையாண்டிப்பார். போனீங்கன்னா நாளைக்கு ஆர்ப்பாட்டம். நாளைக்கு திண்ணவேலி சந்தைக்கு வந்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் மட்டும் நடக்கும். வந்தீங்கன்னா பாப்பீங்க. சரி, வேற என்ன அந்த வீடியோ இப்ப நீங்க இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி வீடியோ வச்சுக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு மரக்கறியோட விலை என்ன, இன்றைக்கு என்ன விலை போகுதுன்னு தான் பார்த்துனாங்க. விலை வந்து ஏறி வாங்குது. இன்றைக்கு கொஞ்சம் மரக்கறி கொஞ்சம் மலிவா இருந்தது. வாங்கக்கூடிய இஞ்சி வாங்கினான்னு உண்மையா பாத்தீங்கன்னா ஏன்டா இஞ்சி எப்பயுமே சுயவாட்டுங்க எல்லாம் தான். இஞ்சி வாங்கினாங்க, மாம்பழம் வாங்கி சாப்பிட்டாங்க. உண்மையா அவ்வளவு சுவாரஸ்யமான வீடியோ இருக்கு. நீங்க நம்பி பார்க்கலாம். எனக்கு ஒரு சந்தேகம், இஞ்சி திண்ட உரங்க அது என்னது, அதை பற்றி தெரிஞ்சாலும் கோவல்ல ஓட்டுருவோம். புறக்கன் முட்டை எல்லாரும் சாப்பிடுவோம். ஒரு ஐயா பேட்டி எடுத்துனாங்க. ஐயா வந்து 5 விரலும் பாத்தீங்கம்மா ஓங்கி அடிச்சா 100 டன் வெயிட் என்ற மாதிரி அடிச்சா 5 விரல் பாதியம். அப்ப ஐயா சொன்னார், புறக்கன் புட்டு சாப்பிட்டீங்கன்னா மம்மட்டி எடுத்து வேலை செய்யலாம். நிறைய சொல்லியிருந்தார். கருத்துக்கள் நிறைய இருக்கு இந்த வீடியோல. போய் வீடியோக்குள்ள பாருங்க. வீடியோக்கு பொறுத்தவரை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட டிங் பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்ணவேலிக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா திண்ணவேலி ஜங்ஷனில். இப்போ திண்ணவேலி சந்தை தான் இன்றைக்கு மெயினாக பார்க்க போகிறோம். அப்படியே போய் பார்ப்போமாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்விடத்தில் வாகனம் நிறுத்துவதும் பொருட்கள் இறக்கி ஏற்றுவதும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளன்னு சொல்லி போட்டிருக்கிறோம். இந்த இடத்துல வாகனங்களை நிற்பாட்டி அப்படியே பொருட்களை ஏற்றி இறக்கினோம். என்ன செய்கிறது, அவங்க அந்த பிள்ளைப்பு தானே அது. அப்படியே வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம். இப்போ சந்தைக்குள்ளே போய் கொண்டு நிற்கிறோம். போய் பார்ப்போம் என்ன கட்டம் உள்ள. நாங்கள் கீழெல்லாம் பார்த்துருப்போம். இப்படி நாங்கள் மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மேலே சந்தை இருக்குது, மேலே வைத்து பார்ப்போம். பார்த்தா தெரியும் வெங்காயம், சின்ன வெங்காயம், எல்லா வகையான மரக்கரையும் இங்கே விற்று கொண்டிருக்கிறோம். பெரிய சந்தை போல் பாருங்க. இந்த சொப்பில் அதாவது இந்த வேற ஒரு இடத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு. தெரியும் இங்கே நிறைய பேர் நிறைய விதமாக விற்று கொண்டிருக்கிறோம். நிறைய வெரைட்டிஸான காய்கறிகள் வந்து இங்கே அப்படியே விற்று கொண்டிருக்கிறோம். மூட்டையில் இதை கொண்டு போகிற மரக்கறிகள் நிறைய அப்படியே மூட்டையில் போய் கொண்டு போயிடும். நிறைய ஆக்கள் இந்த விடிய காத்தாலேயே நிறைய பேர் சாமான் வாங்க வந்திருக்கணும். வந்து விடிய காத்தாலே யார் வேணும்னா இப்போ ஏதாவது கோயில் வழிய ப்ரோக்ராம் நடக்க போகண்டா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போவாங்க சந்தைக்கு. அதுக்கப்புறம் வேறு யார் வருவாங்க, கடைக்காரர் வரையும், அதாவது மரக்கறி விற்கிற கடைக்காரர் அப்படி வந்தால் வாங்கிட்டு போகிறதுக்காக வரையணும். அப்படி தான் விடிய காத்தால் வர ஆக்கள் அவங்க தான். அதுக்கப்புறம் ஒரு மத்தியானம் ஒரு 9-10 மணி அப்படி வீட்டுக்காரர் வந்து வாங்குவாங்க. கிலோ 300 வைத்தங்க.
சிறகா வரியா என்ன விலை அது? கிலோ எவ்வளவு? கிலோ 200 ரூபா. முள்ளங்கி எவ்வளோ முள்ளங்கி? கிலோ கிலோ 160 தான் முள்ளங்கி வந்து கிலோ 160. சந்தைக்கு வந்தபடியாக தான் எங்களுக்கே விளங்குது புது புது, அதாவது நானே பார்க்காத காய்கறிகள் எல்லாம் இங்கே கிடக்கு. இப்போ தான் நாங்கள் புதுசு புதுசாக பார்க்குறது. கத்திரிக்காய் வந்து கிலோ 200 ரூபா போதும். ஏன்னா எல்லாம் மெலிஞ்சிட்டு என்ன மிளகறியெல்லாம் இப்போ மெலிஞ்சிட்டு பாருங்க. பூசணிக்காய் என்ன வடிவம் அடிக்கிறீங்க ஒன்று. வந்து உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கிலோ 180 ரூபா போதுங்க. எல்லாமே மெலிஞ்ச மாதிரி இருக்கு. ரெண்டாயிரமா இந்த பொறுத்தங்க 2000, 1400, 1800 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலைண்ணே. கொஞ்சம் இதுலேயே சந்தை அப்படி கிளை கட்ட வலிக்கிட்டு நாங்கள் பாருங்க. நிறைய சனம் வந்துட்டு இப்போ பாருங்க, சுற்றி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹைடெக் புளிகளை அப்படி வைக்கணும். ஒரு நேரம் சுற்றி அப்படியே பேக் பண்ணி தான் வைக்கணும். இஞ்சி வாங்கியிருக்கிறார் என்ன சந்தையில். வீட்டை இஞ்சி டீ குடிக்க போகிறாராம். அதான் தெரியும் சோளன் இது பாருங்க. இப்போதான் எல்லாம் உரிச்சு கொண்டிருக்கேன் சோளன். பாருங்க எப்படி இருக்குன்னு. கிலோ 450 போதும். கரெக்ட் பார்த்தீங்கன்னா கிலோ 300 அப்படி இந்தியா நிலவரத்தில் போயிட்டு வந்துருக்குது பாருங்க. இது வந்து யாழ்ப்பாண கேரட் வந்து 350 ரூபா. நூறடியாக கேரட்டும் இருக்குதான். அது வந்து 400 ரூபா. அதாவது ரெண்டே கலந்து தான் போட்டிருக்கீங்கன்னா இன்னும் கரெக்டாக வந்து தெரிஞ்சுட்டு பார்ப்போம். நெல்லிக்காய் வந்து 1 கிலோ 400 ரூபா விற்கிறாங்க. வேறங்க எப்படி இந்த லாபம் ஏற்படும் அதை மட்டும் தான் பார்க்குறாங்க. என்ன பிரச்சனை, எரிபொருள் பிரச்சனை, எல்லா பிரச்சனை மருந்து பிரச்சனை இயற்கையை சப்போர்ட் பண்ணணும் இல்லை. இது எப்படியே இருந்தாலும் எந்த வகையில் இருந்து கவர்மெண்ட்டோ அதை விட்டால் எங்கள்கிட்ட இருக்கிற அரசியல் கட்சிகளோ எவரெண்டும் மக்களை பிரயோஜிக்கிறாங்க இல்லை. தங்களுக்கு என்ன லாபமோ அதுதான் பார்க்குறாங்க. யாருக்கு போய் கதைக்கிறது? ஆனால் வாய்ந்திய கலைப்பிடம் என்ன அழகாக கதைக்கிறாங்க. எல்லா வகையில் இந்த மக்களுக்கு வேண்டாம் பார்க்க வேண்டிய கவர்மெண்ட் கூடி போன மாதிரி சொல்லிக்கிறது கேட்டால் இந்த இம்போர்ட் பண்ண மாட்டோம், கொள்ள மாட்டோம், ஏன்டா கப்பல் அந்த இந்த எரிபொருள் பிரச்சனை. ஆனால் பார்த்து தேவையான வெங்காயம் இருக்குது. என்ன இல்லை போதும் சின்ன வெங்காயம்? இது 20 ரூபா கிடக்குது. 200 ரூபா. 1000 கண்டு வெங்காயம் கிணறு வைக்கிறதுக்கு 25,000 முடியுது. 25,000 இந்த மக்கள் 25,000 முடிஞ்சுது. என்ன புல்லு பிரச்சனை, அந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வெங்காயம் நடும் போது 10,000 ரூபாய் வெங்காயம் 1000 நடுக்கிறோம். 48 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கொடுக்குறோம். வெயில் கடந்து நாங்கள் செத்து எல்லாம் முடிஞ்சு இங்கே வந்து இவங்க என்ன செய்வாங்க, கொள்ளணும் செய்கிறவங்க 150, 200 ரூபா இருக்கிறாங்க. அவங்க 500 ரூபா விற்பாங்க, எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறது? இது நம்ம எங்கிட்ட பார்க்க போகுது. நாங்கள் போகிற தொழில் செய்கிறவளது இல்லை, தெரிஞ்ச தொழிலும் இது ஒன்று தான். இதையே சிறப்பான முறையில் எங்களால் வாழ முடியாமல் கிடக்குது. ஏன்னா இதை கொண்டு போய் நாங்கள் விற்றுட்டு வீட்டை போக பார்க்கறதுல ஒரு கிலோ அரிசி 300 ரூபா 400 ரூபா. அந்த நெல் உங்கள்கிட்ட நாட்டில் விளையுது. அந்த அரசாங்கமாக இருந்தால் கூட அவன் வெளிநாட்டுக்காரன் யாவனை வேண்டு தான் பார்க்க கொண்டு போகணும். தவிர எங்களை மாதிரி ஆட்களை ஊக்குவிக்கிறாங்க இல்லையே. நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவோம்? அடுத்த எலெக்ஷன் வந்தால் இன்னும் இப்போ தான் பெரிய வெட்டக்காரன் வேட்டியை கட்டி கொண்டு வந்து எல்லா மக்களுக்கான வாழ்றோன்றாங்க. எலெக்ஷன் டைம்ல தான் எல்லாரும் அடுத்த கட்டத்தை பார்த்து அவங்க ஏதோ செய்வாங்க. நாங்களே மற்ற அதே லெவலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நாங்கள் இவங்களை சவாலாக வாழலாம். இப்போ என்னம்மா மரக்கறி விலை கூடவா குறையாவா? இல்லை கூடவா குறையாவா மரக்கறி? மரக்கறியை பொறுத்தவரை நாங்கள் வெளியே இருக்கிற பொருள் தராதது எங்களை மரக்கறி இருந்தால் தானே நாங்கள் வாழலாம். மரக்கறி தட்டுப்பாடா? மரக்கறி தட்டுப்பாடு குறிப்பிட்ட நாளே தானே. மரக்கறி என்றால் அது இப்போ ரக்கமதி இல்லாதபடியா பிரச்சனை. எங்கெங்க இருந்தில்ல மரக்கறி ரக்கமதி செய்யணும்? இல்லை, பெரும்பாலும் கம்பளிலேருந்து வருது. கம்பளிலேருந்து தான் கம்பளில் பக்கம் போனது, குழம்புக்கெல்லாம் இங்கேருந்து போனது. இப்போ அங்கேருந்து இங்கே வந்து சாமான்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வெளி ஏரியா கிளம்பி கொண்டு போய் இப்போ வெளி ஏரியாவிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணத்தான் திட்டமிட்டு அரசாங்கமும் சரி எங்கள்கிட்ட அரசியல் கட்சியும் சரி ஏதோ ஒரு வகையில் டவுனை கொண்டு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் தன்னம்பிக்கை உள்ளவன் தானே யாழ்ப்பாணத்தான், சுய நம்பிக்கையோட வாழ்றவன் தானே. அதனுடைய இப்படி தான் இந்த வாழ்க்கையை கொண்டு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதாங்க அந்த போராட்ட காலத்துலையும் சரி இப்போவும் சரி எங்கள் நடக்கிற கேட்டால் இதுதான் நம்பிக்கை இருக்கிறபடியாக வாழ்கிறாங்க. ஆனால் எங்கள்கிட்ட உற்பத்திக்கும் ஒரு தராதரமான வளர்ச்சியல் வீழ்ச்சியல் இல்லாமல் போகமாக இருந்தால் நாங்கள் ஒரு நல்ல தராது இருக்கலாம்.
இல்லை அப்போ நாங்கள் பெரியவர்கள் என்ன சொல்கிறோம் எந்த வயதையும் நாங்கள் கதைக்கு வெல்லக்கூடிய முறையில் இல்லை என்னென்னு கேட்டால் இப்போ உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்தை எத்தனை கட்சிகள் வந்துருக்கு இவங்களுக்கு தெரியாது யாழ்ப்பாணம் மக்கள் என்ன பாடுபடுறாங்க ஏதோ பிரச்சனை கொடுத்தா டக்குன்னு போதா கூட்டி குறைஞ்சி வந்து நின்று ஏதோ அதுக்கு நாங்கள்லாம் கதாநாயகர் நடிக்கிறாங்க அந்த அடுத்த நேரம் பார்த்தா பார்க்குற கஷ்டத்துக்கு முன்னுக்கு வர ஒன்றுமே கிடையாது பார்த்தா தெரியும் இங்கே பழக்கடை வந்து இருக்கு. பழக்கடையை பேர் இங்கே அன்னாசி பழம் என்ன, நோளம் பழம் என்ன, இது ஆப்பிள் பழம் என்ன, எல்லா பழங்களும் இருக்குண்ணே. அன்னாசி கிலோ 300 ஆகும். தோடம்பழம் வந்து 50 ஆகும். மழை விலையில போகுது என்ன? மழை விலைக்கு போகுது. மாம்பழம் லாட்டு கிலோ எவ்வளோண்ணா? கிலோ 1000 வேணும். இப்போ கிலோவுக்கு தான் விற்கிறீங்களே? கிலோ தான் போயிருக்காங்க. முந்தைய ஒரு பழம் 2 பழம் பண்ணி விற்கிறது என்ன? ஒரு பழம் 2 தட்டுப்பாடு தான் மாம்பழம். எதுவும் லாபமே இருக்குண்ணா? எங்களுக்கு 1-2 விற்கிறது லாபம். தட்டுப்பாடு கட்டலாம். பாட்டு 800 ஒரு கிலோ, அன்னாசி 300 ஒரு கிலோ. ஓகேண்ணே. பாருங்க அம்மா விடிய காத்தாலே பிலாப்பழம் வெட்டி இப்போ விற்க போகிறேன். மாம்பழம் தான் மாம்பழம் தான் அடுத்த குழம்பு கிலோ 1000 ரூபாய். இன்னைக்கு டிடி என்ன ஒரு மாம்பழம் வாங்கியிருக்கிறார். இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ இதுலேயே எல்லாம் வெட்டுவோம். சாப்பிட்டாச்சா? மாம்பழம் சாப்பிட போகிறோம். தோலோடு சாப்பிட்றீங்க? நான் தோலோட சாப்பிடல. யாரே கொட்டை இப்படி கொட்டை கொட்டை அடி வரணும். மாம்பழத்தை வச்சு போட்டு எனக்கு தான் கொட்டை, எனக்கு தான் கொட்டை. முக்கியமான இடத்துக்கு தூக்கி எறிகிறீங்க. கொட்டையை சாப்பிடணும் பிடிப்பாங்களே, அதுக்கா இல்லாடி விட மாட்டேன். மாம்பழம் கொட்டினாலே எல்லாரும் கொட்டைக்கு தான் அடி விடுவீங்க. ஓ கொட்டை டேஸ்டா இருக்குமே. என்ன என்ன வீட்டை ஒன்றே போடுங்க, வளரட்டுமா. ஒரு வழியா மாம்பழம் சாப்பிட முடிச்சாச்சு. மாம்பழம் சாப்பிட முடிச்சாச்சு. இப்படி எங்கால பார்த்தா வெங்காயம் வந்து காய போட்டிருக்கணும், அப்படியே விரிச்சு போட்டிருக்கணும். இன்னொரு பெரிய சந்தையா இருக்கு. நான் இங்கே பாருங்க பூசணிக்கு அப்படியே ஏரியாஸ் இருக்கு. இது வந்து ஒரு பெரிய சந்தைன்னு. எங்க வெத்துல வாரது அங்க என்னன்னா இருக்கு. ஆனா அங்க இருந்தா மாறாது. முதல்ல ஈழாத பக்கம் எல்லாம் இருந்தா நிறைய வெத்திலைகள் எங்களை அனுப்புறவே இல்லை. இப்ப நான் குறைஞ்சிட்டே இல்லை. அங்கால மண்மான் மாறாது. இப்ப இல்லை, இப்ப எல்லாம் குறைச்சிட்டாங்க. நோமலா தான் இருக்கு. சரி நீர்வேலி அங்க இருக்கட்டும். அவர்கிட்ட பண்ணிக்கிறதா டைம் சரியா 7:30 ஆகுது. 120 ரூபா கீரை பாருங்க. இல்லாடி பட்டு வேணாம் பாருங்க. இப்போ சந்தை எப்படி களை கட்டுது இந்த டைம் எல்லாம். இப்போ களை கட்டும் பாருங்க. எவ்வளோ சனம் வந்து ஒரு புடி 20 ரூபா, 5 புடி 100. என்ன சாமான்? இலக்கோவா 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 இது 1 ரூபா. 5 படி பாத்தீங்கன்னா 100 ரூபா படி முடிச்சு. வெள்ளார விட போகுது. வெள்ளார 350 ரூபா காட்டு, 70 ரூபா புடி. எங்க இருந்து எல்லாம் பாருங்க. உங்களுக்கு மாணிப்பாய் மாணிப்பா தோட்டமா செய்யறாங்க. நீங்களே செய்யறதா? தோட்டம் செய்யுது. நாங்கள் தோட்டம் கமிஷனை கற்றுக்கொண்டு வரணும். சரி பங்குன்னு எவ்வளோ வேணும்? 50 ரூபா ஒரு படி. இது என்ன இருக்கு நல்ல பங்குன் வந்து ஒரு படி 50 ரூபா. என்ன உடம்புக்கு என்னது? என்ன ஒரு
இந்த வெக்க டைம் நல்ல இதுல வந்து என்ன ஸ்பெஷல் இருக்கு? இதுல இரும்பு சத்து கொடுக்கல. இரும்பு சத்து கொடுக்குறாங்க. பக்கத்துல இந்த லைன் ஃபுல்லாவே இது வந்து வெக்கைக்கு வந்து ரொம்ப நல்ல உடம்புக்கு வந்து வயல் வந்து சாப்பிட்டா உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சியான ஒரு இதுதானே. உடம்புல சத்து இல்லை இல்லை எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு தேர்த்து சீவன் கீழே போவோம் என்ன நாங்கள் கீழே போய் பார்ப்போம் என்ன நடக்குண்டி வைக்கணும். எவ்வளோ 9 140 அப்படி போய் கொண்டிருக்கு. என்ன 140 எல்லாம் விலையெல்லாம் ஏறிட்டேண்ணா. விதமா வாழைக்குலைகள் இருக்குண்ணா. ஒவ்வொன்றும் விதம் விதமாக இருக்குண்ணா. ஒவ்வொரு வாழைப்பழம் அதாவது ஒவ்வொரு வாழைக்குலையும் விதம் ஒவ்வொரு வெரைட்டிஸ். இங்கே பாருங்க வாழை இலையெல்லாம் விற்கணும். கோயில்கள் சாப்பாடு ஊடுறதுக்கு அதுக்காக வாழை இலையெல்லாம் விற்கணும். அதான் தெரியுங்களா இந்த சந்தை பைக் பார்க் எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாக இருக்குண்ணா. பைக்கு ஃபுல்லாகவே பைக் தான் நிற்கிறாங்க பாருங்க எப்படி இருக்குங்க. இந்த பைக் பார்க்குள்ளேயும் வாழைக்குலையில் இருக்கிறது. இந்த சைக்கிள் சீட்டு பாருங்க அவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்னா இந்த சைக்கிள் நேம் எனக்கு தெரியாது. இது வந்து பழைய காலத்து ஆக்கள் சைக்கிள் மட்டுமே எனக்கு தெரியும். 19 கிட்ஸ் இந்த சைக்கிள் அதாவது பழைய ஆக்களுக்கு வந்து இந்த சைக்கிள் வந்து பிடிக்கும். கர்நாடக கேட்டாங்க இந்த சைக்கிள் இந்த சீட் வந்து ரலி மாடல் உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு உலகம் பாருங்க அவ்வளோ பெருசாக இருக்குது. நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன கிலோ 100 ரூபா கொடுத்தீங்களோ? இல்ல 100 ரூபா கிலோ. கிலோ 100 ரூபா. இப்போ வெடியால என்ன விலை ஐயா போகுது? வெளியால தெரியல என்ன விலை விற்க முடியல. 100-150 சரி ஐயா. என்ன சின்னலே தோட்டமா? சின்னலே தோட்டமா? ஓ சின்ன ஐயா வடம் கோப்பாய். சரி ஐயா நன்றி. சீனி வாங்கணும். சீனி வாங்கணும். என்ன விலை போகுது சீனி இப்ப? சீனி அரிசி சீனி எல்லாம் 400 வச்சிருக்கேன். விலையெல்லாம் கூடி போட்டேன். நீங்க எங்க வந்து வாங்கிக்கணும்? நீங்க கோப்பாயில இருந்து வந்து கோப்பாயில இருந்து சைக்கிள் வாரீங்களா? சாமான் வாங்கலாம் வண்டிக்கு. கண்டிப்பா தோட்டம் செய்யுங்க. என்னென்ன தோட்டம் செய்றீங்க? பல மரக்கரைகளையும் செய்யும். மரவள்ளி போஞ்சி எல்லாம் செய்யும். எல்லாம் செய்யும். எத்தனை வருஷமா தோட்டம் செய்றீங்க? நான் 18 வயசுலயே தோட்டம் செய்ய. 18 வயசுலயே தோட்டம் செய்ய. உங்களுக்கு எத்தனை வயசு? 67 வயது. 67 வயசுல நிக்கிறீங்களா? அந்த வசதியா இருந்தது. லைன் மாஸ் ரெண்டு வச்சிருந்தா ஆட்டோ எல்லாம் இருந்தது. டிராக்டர் எடுக்கு அதான் போய் சொல்லுங்க. நீங்க அந்த நேரம் உழைச்சிருப்பீங்களா? லட்சம் அந்த நேரத்து காசுக்கு கோடி கணக்கு காசு. இப்போ கதை முடிஞ்சு. அப்ப இருக்கிற மரக்கறி விலைக்கு இப்ப இருக்கிற மரக்கறி விலை அப்ப அந்த நேரத்தில் தோட்டம் வெங்காயம் வந்து 500 கண்டு தான் செய்யுறது. விளைஞ்சி விடும் 1000-1500 கிலோ. இப்போ காஜி இப்போ 5000 கண்டு செய்தாலுமே அந்த வளத்தில் மண் வளம் ஏதாச்சும் குறைஞ்சிட்டு மண் வளம் என்னடா மண் உரங்களை நிறைய போட்டு மருந்து வளையம் அடிச்சு அடிச்சு நிலம் பல இப்ப அதுதான் முழுக்க அடிக்கிறாங்க. இப்ப மருந்து அடிதானே இல்லை. உங்களோட காலத்துல இருந்து 1 கிலோ வெங்காயம் என்ன விலை போனது? அந்த நேரம் சதக்கணக்கில் ஐயா கீரைக்கெல்லாம் மருந்து அடிக்கிறதோ? எல்லாத்தையும் தானே பாடி மாம்பழத்துக்கு எதுக்கு வாழைக்குள்ளி எதுக்கு எல்லாத்துக்கும் மருந்து அடிதானே. இப்ப மருந்து இல்லாத மருந்து இருக்குது. தக்காளி பழத்துக்கு பிள்ளாக்காய்க்கு எல்லாத்துக்கும் மருந்து அடிதானே. மருந்து அடிதான் இப்ப எல்லாம் கூடுது. அந்த காலத்துல சாப்பாடுக்கு வந்து நோபல் ஒரு ஆள் வந்து குறைஞ்ச 85-90 வயசு வரைக்கும் வாழ 120 வயதுக்கு கோப்பையில வாழ்ந்துருக்கு. இப்ப என்ன நாங்கெல்லாம் சிட்டு குடும்பம் போல இப்பதான் சாப்பாட்டு பழக்க வழக்கத்தால வந்து இப்ப 60 வயசே தாண்டி அந்த குழந்தைய ஏன்டா சாப்பாடு சரியில்லை. உங்களோட காலத்துல வந்து என்ன மாதிரி சாப்பாடு? எங்களோட காலத்துல நாங்க சின்ன பிள்ளை இருக்கும் பொழுது புரத்தம் புட்டு பொடியல் புட்டு சாமி தின ஜாஜமணிக்கலாங்க நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்துறாங்க. அண்டை சாப்பிட்ட கைக்கு தான் இன்றைக்கு 47 வயசு. அது சொல்லுவேண்ணா மண்வெட்டி தூக்கி பிடிச்சா மண்வெட்டி பயப்படும். ஐயா இப்ப வந்து 18 வயசுல தோட்டம் செய்ய வலிக்கிட்டான். அப்பாவோட சரி
இப்ப வந்து என்ன சாப்பாடு நல்ல ஹெல்த்தின்னு சொல்றீங்க? இப்ப இல்ல இப்ப அரி சோறு சாப்பிட்டா போல அதே குட்டக்கன் குட்ட சாப்பிடும் கோடி ஒரு வருத்தம் வராது. அந்த காலத்துல கேன்சர் இல்ல சர்லம் இல்லை ஒன்றும் இல்லை. இப்ப கொலஸ்ட்ரால் அது கழிவுகள் இல்லை. ஏன்னா கொழுப்பு கூடி போய் சாப்பாடு போட்ட வேலை தானே நல்ல வைரமா இருக்கும். 1000 கண்டு தர இப்ப பின்னதுக்கு 1000 கண்டு தர தனியா கொத்தி போட்டு போடுறாங்க. சாப்பிட்டு பாருங்க சத்தம் கைட்டியா தான் இருக்கும் பலன் கூட. இப்ப பானை சாப்பிட்டு போட்டு இப்படி சரி அங்க நன்றி. சரி போட்டா சரி ஓகே நன்றி. ஐயா நீங்க தான் மருந்தடிக்கிறீங்களா? அப்படியா நீங்க தான் மருந்தடிச்சு எல்லாரையும் மருந்து வைக்கிறீங்களா? கொம்பனிக்காரன் தர காட்டுறான் நாங்கள் வேண்டுறோம். அதுல இப்ப வந்து குவாலிட்டி இல்ல வெறும் தண்ணி தான். அந்த இடத்துல மருந்து அடிச்சா புழு பயிர்களுக்கு குளிராயிருக்கும் புழுக்களும் சாகும். இப்போ போத்தோட ரோட்டு ஊற்றி போட்டு அடிச்சாலும் அப்படித்தான் இருக்கணும். என்ன மருந்துகள் அடிச்சா பக்கத்துல என்ன மாதிரி செய்யறாங்க போக போக சரி. அது வெளிநாட்டு மருந்து மருந்து இப்ப மருந்து வேலை இல்லை. இப்போ 16 மருந்து வாங்கினா காஜான்னு 5000 ரூபா முடியும். 16 அதை ஊற்றி அடிச்சா பயிர்கள் எல்லாம் அந்தந்த தான் நிற்குது. அதில் வேலை இல்லை. பூச்சிக்கு மருந்து அடிச்சா பூச்சி சாகுது இல்லை. இப்ப இயற்கை விவசாயத்தை பற்றி நினைக்கிறீங்க? இப்ப இயற்கையா மருந்து அடிக்காம நாங்கள் விவசாயம் செய்யலாம் நிறைய பேர் சொல்லி அதான் பாத்தீங்களா மாட்டு மூத்திரம் அந்த குப்பைமேனி அதுகள் எல்லாம் போட்டு இயற்கையான மருந்து அடிக்கலாம் சொல்லி அதை பற்றி நினைக்கிறீங்க? நேரங்களுக்கு காய்க்கும் காலம் பிழைச்சி சொன்னால அது அவ்வளவுதான் தேய்ச்சி மருந்து அடிக்கிறீங்க. நாங்கள் மருந்து அடிக்கலாம். மருந்து அடிக்கலாம் எல்லாம் மருந்து அடிக்க செய்யலாம். ஏன்னா பூச்சி தாக்கம் கூட இல்லை. அதிகரிச்சிருக்கு திருப்பி வந்திருக்கு. அப்ப அதுக்கு எல்லாமே விசிட்டு பண்றான்னு சொன்னா அதுக்கு 500 600 வேணும். அப்ப அதுல ஒரு பக்கெட்டை வேணா 3 தரம் தான் போடலாம். 3 பக்கெட்டு தான் போடலாம். ஒரு கப்பால இந்த போட்டு தான் பூச்சி யாரும் பின்னேரம் வந்து பார்த்தா அந்த பூச்சியும் சொல்லிட்டு ஐயா சோங்கா இருக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை வயசு? 67. பேர் சொல்லல முழு பேர் கந்தையா தாயா. ஆனா அப்பாவுக்கு அவர் நாங்கள் வேலைக்காரர் கத்தோலிக்க வேலைக்காரர். அவரு அப்பாவில் சாமுவேல் பூஜப்பிள்ள தான் இருக்க பேர். வீட்டுல அந்த கூப்பிட்டு கந்தையா. ஆனா வேலை பேர் உண்மையா சாமுவேல் பூஜப்பிள்ள தான். அந்த காலத்து சைவக்காரத்தை இருந்திருப்பீங்க. பரம்பரையாச்சு நம்ம அப்பா இந்த காலத்துல எல்லாம் வேலைக்காரர். அதை நாங்க மாமிசாக்கள் இங்க வந்து கோப்பாயில வந்து கல்யாணம் வீடுகளை கட்டி அதை செடியெல்லாம் இருந்தாரு. அதை தொட்டு நாங்கள் வேலை தான் இருக்கிறோம். இப்பவும் வேலைக்காரர் தான் இருக்கிறோம். ஐயா என்ன சாப்பாடு சாப்பிடுறீங்க? நான் புட்டு குரகன் புட்டுகளை நம்ம அவிச்சு சாப்பிட்றது. கறி என்ன குரகன் புட்டுக்கு? குரகன் புட்டு தின கறியும் கிழங்கு கறியும் சாப்பிடுறது. இந்த நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. அதான் இப்படி இருக்கிறீங்களே ஐயா ஒல்லியா இருந்தாலும் இங்க இல்லையா நேரத்துக்கு தெளிஞ்சிடும். இந்த வெயிலுக்கு எல்லாம் தாக்கு பிடிக்கிறாங்க சாப்பாட்டுக்கு. இந்த பானை தின்றுட்டு எரியப்பட்டு சாப்பிட்டுட்டு போய் வெளியில நின்றுடுவோம். தலையெல்லாம் சுத்து தலை சுத்துறதோ மம்பட்டி பிடிக்கணும் சொன்னாலே கை நடக்கி கையை விட்டுருவீங்க. மண்பட்டி பிடிக்கல. இந்த வெயிலுக்கு 12 மணி வெயிலுக்கு நிக்கிறாங்க. அப்படி கையை காட்டுங்க. இரும்பதானே அடிச்சா 5 விரல் பதிக்கும். கையப்பம் சரி சரி போட்டு வரோம். திருநெல்வேலி ஜங்ஷன். அவனும் குரக்கன் போட்டு தாண்டா நீ சாப்பிட ஐயா சொன்ன மாதிரி. ஐயா சொன்ன மாதிரி குரக்கம் போட்டு சாப்பிட போறோம். வெயில்களுக்கு மூத்த கிட்ட காட்ட ஆக பயந்துவாங்க. குரக்கம் போட்டு சாப்பிட போறியோ? இல்ல ஐயா சொன்னதுக்காக என் உடம்பு வைக்கிறதுக்காக இல்ல அப்படி இல்ல. அவர் மெல்லிசா தானே இருந்தா. ஆனா சொன்னார் அடிச்சா 5 விரலும் பாதியும். அடிச்சா 5 விரல் பாதியும் உங்களா சொல்லி அந்த கால தாவல் அப்படி தயாரா. நாங்களும் குரக்கம் போட்டு சாப்பிட்டு ஐயா மாதிரி மம்பட்டி பிடிக்க போறோம். மம்பட்டி பிடிச்சு நாங்களும் கெத்தா இருக்க போறோம். நாங்களே 60-65 வயசு தாண்டுவோம் போது. குரக்கன் புட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஐயா எங்களுக்கு வயது போன ஆக்கள் சொன்னது இப்போ கேட்டு பார்ப்போம் இருக்கா. அந்த மாதிரி நாங்கள் குரக்கன் புட்டு சாப்பிட்டு ஹெல்த்தியா வச்சு இப்போ உடம்பு இருக்கா.
அவங்களுக்காக ஒரு vlog பண்ணிருக்கு புறக்கன் கூட்ட செஞ்சு சாப்பிடுறது அப்படி ஒரு அதான் ஒரு vlog ஒன்று எடுப்போம் எல்லாம் வெல்லுவோம் புறக்கன் புட்டு கோழிக்கறியும் சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போடுவோம். கோரிக்கை காம்பினேஷன் சரி அப்ப என்ன இது பாப்போம் எல்லாம் இருக்க கறி எல்லாம் யோசிப்போம் அழகா கறி எல்லா கறியும் எல்லாம் போட்டு சாப்பிடு எல்லாம் வந்து என்னன்னு சொல்றது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும் எல்லாம் காசு ஒரு மீன் சந்தை போனீங்கன்னா எடுப்போம். ஓகே ஓகே என்ன சொன்னா தெரியும். இப்போ வந்து அம்மாச்சி உணவகத்துக்கு வந்துட்டோம். இது வந்து எங்கே இருக்குண்டா திருநெல்வேலியில் இருக்கு, பார்த்தா தெரியும். இது வந்து மாவட்ட விவசாய பயிற்சி நிலையம், அதுக்கு பக்கத்தில் இந்த அம்மாச்சி வந்து அமைஞ்சிருக்குது. இப்போ வாங்க உள்ள போயிட்டு ஸ்மால் ஒரு காலை சாப்பாட்டை சாப்பிட்டு அதாவது உண்டு விட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். என்னன்னா இங்க அம்மாச்சியில் வந்து எதுக்கா அந்த பெண்கள் அதாவது கல்யாணம் வாங்கின பெண்கள் சமைக்கிறாங்க, அதாவது பெண் தலைமைத்துவத்தில் இருக்கிற குடும்பத்தில் வந்து பெண் தலைமைத்துவம் தெரியும் தானே. அதுக்காக அவைகளுக்கு அந்த அவங்க சமைக்கிற சாப்பாட்டுல வர லாபம் வந்து அவங்களுக்கு தானே. அவையில வந்து ஊக்கமூட்டுற வகையில வந்து இந்த இது நடத்தி கொண்டிருக்கிறது. ஓகே, பாய்ஸும் வேலை செய்யறது இல்லை, ஆண்களும் வேலை செய்யறது. நான் பெரும்பாலும் பெண்கள் வேலை செய்யற பக்கத்தில் பார்த்துருக்கு. சொன்ன நாங்கள் அம்மாச்சி வந்திருக்கோம், பூரியும் டீயும் எடுத்துருக்கோம், அதாண்டே சாப்பிட போகிறோம். ஓகே சாப்பிடுவோம். அப்படி கண்டினியூ பண்ணுற வீடியோவை என்னாண்டே சுட சுட வாங்கி கொண்டு வந்திருக்கிறாரு நாண்டைக்கு வேறு லெவலில். இப்போ சரியான சூடு சுடுது என்னண்டா. அப்போ நாங்கள் அப்பம் சாப்பிட போகிறோம். ஓகே அடுப்பம் வாங்க டி கப்பம் இல்லையா உங்களுக்கு இல்லையா? ரெண்டு sorry.com மேலால் அப்படி இருக்கும். அப்படி நீங்கள் பரவாயில்ல என்ன ஓகே ஓகேண்ணா. என்னன்னா அந்த டைமுக்கு சாப்பிட்ற நிறைய பேர் பசிக்கு உடனே சாப்பிட தெரியாது. பத்தின மணி விடிய எலுமினா இல்லை வேலைக்கு. நீயும் வேலை கிளம்பினீங்க? எத்தனை மணிக்கு கிளம்பினீங்க? 6 மணிக்கு வேலைக்கா? பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சாப்பிட முடிஞ்சாச்சு. இப்படியே நாங்கள் இனி வீட்டை வலிக்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்து கொண்டு இருந்த நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே சார், வளர்ந்த வீடியோ உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் போது நான் உங்களுக்கு செல்வது நான் உங்கள் ரது. பாய், டாடா, see you.